வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் கேன்லாம் கீழே அந்த கன்வேயர் பெல்ட் விட்டு வந்தோன்னே விழுந்துருது. ஆனால் இந்த அலுமினியம் கேன் இருக்குல்ல, அது மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா பறந்து ஒரு லிஃப்ட் மாதிரி கிடச்சி தள்ளி போய் விழுது. ஸோ காப்பர் இல்லை அலுமினியம் மாதிரி நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது நான் மேக்னெட்டிக் மெட்டல்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இதில் வந்து ஒரு மேக்னெட்டை நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணோம்னா அதுக்குள்ளே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் இருக்குது, இது வந்து ஒரு காப்பர் கம்பி இல்லை அலுமினியம் கம்பின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டல் கிட்ட நீங்கள் ஒரு மேக்னெட்டை மூவ் பண்ணிங்கன்னா வேகமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்போது அந்த கம்பிக்குள்ளே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த மேக்னெட்டை மூவ் பண்ணாமே விட்டிங்கன்னா அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ மூவிங் மேக்னெட், அதாவது ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. மூவ் ஆகிட்டு இருந்தால் அந்த கம்பிக்குள்ளே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் அந்த மெட்டலே வந்து ஒரு மேக்னெட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பியில் வந்து இப்போ நான் பவரை சப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பவர் சப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா எலக்ட்ரான்ஸ் ஓடும் போது இதை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பில்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அதாவது இந்த வெளியே இருக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் உருவானதுனால அதுக்குள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆன இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு வருவோம். கன்வேயர் பெல்ட்டில் வந்து அந்த பெல்ட்டுக்கு அடியில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபிசிக்கல் மேக்னெட்டை. அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டுக்கு மேலே பிளாஸ்டிக் கேன் பாஸ் ஆகும்போது எதுவுமே நடக்காது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து எந்த ஒரு மேக்னெட்டிக் கூடவும் ரியாக்டே ஆகாது. ஆனால் அலுமினியம் மெட்டல் வந்து அந்த அலுமினியம் கேனால் உருவான அந்த டின் வந்து பாஸ் ஆகும்போது அதுக்குள்ளே அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா மேக்னெட்டை மூவ் பண்ணால் நான் மேக்னெட்டிக் மெட்டலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் அந்த அலுமினியம் கேனை மேக்னெட்டிக்காக மாற்றிடும். ஸோ அதனால் அந்த கேனுக்குள்ளேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே இருந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரிப்பல் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ரிப்பல்ஷனால் தான் அந்த அலுமினியம் கேன் மட்டும் எக்ஸ்ட்ரா பறந்து போய் தள்ளி போய் விழுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட் யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம எடி கரண்ட்னு சொல்லுவோம். அந்த எடி கரண்ட்டை வச்சுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டின்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு நம்ம ரியல் வேர்ல்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.